இந்த ஒரு அற்புதமான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பர்சனல் ப்ரோக்ராம் என்னோடய கோர்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் இஃப் யூ ரியலி வாண்ட் டு அச்சீவ் யுவர் கோல் டு சேஞ்ச் எ நியூ ஐடென்டிட்டி டு பிகம் அ நியூ பர்சன் டு கிரியேட் எ நியூ ரியாலிட்டின்னா அப்போ மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் ஸ்லாட்டும் கம்மியானே இருக்குது, வாங்க ஜாயின் பண்ணுங்கள், பேசுவோம், பழகுவோம், புது ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணுவோம். இந்த வீடியோ யாருக்குன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை ஷூட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஆம்பிஷனும் வச்சுக்கிறவங்களுக்கும் தான். பெரிய ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய செல்ஃப் இமேஜ் தேவை. நிறைய பேர் ஒரு பெரிய ஆம்பிஷன் வைப்பாங்க, அதை அச்சீவ் பண்ண முடியலன்னா அவங்கள ஆம்பிஷனே மாற்றுவாங்க, இல்லை ட்ரை பண்ணாமல் விட்டுருவாங்க. பட் நீங்கள் மாற்ற வேண்டியது ஆம்பிஷனே இல்லை, உங்களோட செல்ஃப் இமேஜ், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு. ஏன்னா இன்டர்னல் வேர்ல்டு எப்படி இருக்கோ அதுபடி தான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அமையும். எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஃபால் டவுன் ஆகுதுன்னா தென் இன்டர்னல் வேர்ல்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஐடென்டிட்டியை முதல்ல மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உன் பேர் குணா, உன் பேர் தனா, அது கிடையாது. நம்ம வி ஆர் த பியூர் கான்ஷியஸ்னஸ். இந்த வேர்ட்ஸை டிஃபைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், பட் நான் முடிஞ்ச அளவுக்கு டிஃபைன் பண்ணுறேன். யூ ஆர் எவ்ரி திங் அண்ட் யூ ஆர் ஒன் வித் எவ்ரி திங். யூ ஆர் லிட்ரலி அண்ட் காட். அதான் ஈஸியான எக்ஸாம்பிள். உங்களை ஒரு காடாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு டேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஹீரோ யார் இருக்கணும், ஹீரோ என்னவாக இருக்கணும், அவனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருக்கணும்னு டேரக்டர் தான் டிசைட் பண்ணுவார். டேரக்டர் நினச்சா அதை என்ன கேரக்டராக வேணாலும் மாற்றலாம். அதே தான் நீங்களும். யூ ஆர் நாட் த ஹீரோ, யூ ஆர் த டேரக்டர். இன்ஃபினிட் லெவல் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஒன்றுத்தில் நீங்கள் எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், எமோஷனலி வீக்காக இருக்கலாம், இல்லை ஹை ஆம்பிஷியஸாக இருக்கலாம், இல்லை ரொம்பவே லேசியாக இருக்கலாம். இந்தமாரி நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்குது. அந்த எந்த ஐடென்டிட்டிஸு எது வேணும்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யூ கேன் லிட்ரலி சூஸ் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. பட் நிறைய பீப்புள் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது காரணம் அவங்க பழைய ஐடென்டிட்டி விட்டு வர மாட்டாங்க. இதுதான் ப்ரோ நான் ஏன் என்ன நானே சேஞ்ச் பண்ணிக்கணும், ஐ டோன்ட் சேஞ்ச் மை செல்ஃப் ஃபார் அ வேர்ல்ட், ஐ சேஞ்ச் த வேர்ல்ட் பிளாப்லா. நான் கொஸ்டின் கேட்குறேனே, உங்கள் பேர் நீங்கள் தான் வச்சிங்களா? எங்கே பிறக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கலாம்? உங்கள் அப்பா அம்மா யாருன்னு முடிவு பண்ணிக்கலாம்? உங்களுக்கு இருக்கிற ஃபியரு, இன்செக்யூரிட்டிஸு, செல்ஃப் டவுட்டு, கோவம், பிளாப்லாப்லா இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்ன? அதுவாக ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பதிலாக சூஸ் பண்ண விஷயம். அதை போய் இதுதான் நான் இப்படி தான், இதுதான் ஃபக் அதெல்லாம் தூக்கி போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாரி சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ எடுங்க, எந்த ஐடென்டிட்டி வேணும்னு சூஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், தேர்ஸ் இன்ஃபினிட் லெவல் ஆஃப் ஓஷன். ஏன்னா நீங்களே ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, காலேஜ் படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, இப்போது ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. நீங்கள் மாறினால தான் உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் மாறி இருக்கும். அதாவது சேம் ரிப்பீட்டடான திங்கிங், சேம் ரிப்பீட்டடான எமோஷன் வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்டை மட்டும் தயவு செய்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்களே கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக அது ஒன்றுனால மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்டே கிடச்சிருக்கும். பிகாஸ் யூ லிட்டரலி சேஞ்ச் யுவர் ஐடென்டிட்டி அட் த பாயிண்ட் ஆஃப் த டைம். அதே தான் இப்போ நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க. அண்ட் இது எப்படிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணாமல் இருக்க இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அடிக்டட் டு யுவர் ஓன் ஐடென்டிட்டி. நீங்கள் கான்ஷியஸாக நினைக்கலாம், ப்ரோ எனக்கு இந்தமாரி விஷயங்கள் வேணும், இந்தமாரி விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும், நான் இந்தமாரி மாறணும், இந்தமாரி ரியலி உண்மையிலே அந்தமாரி உங்களுக்கு மாறணும் போகணும் ஆசையாக? ரியலி கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் கான்ஷியஸாக சொல்கிறீங்க, லாஜிக்கலாக சொல்கிறீங்க. லாஜிக்கலாக ஏன் இந்த உலகத்தில் லாஜிக்கலாக எல்லாருக்குமே என்ன பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் எல்லாருக்குமே தெரியும், தெரியாமல் யாருக்குமே இருக்காது. சிகரெட் பிடிக்கும் எல்லாருக்குமே தெரியும், சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு. எவ்ரிபடி நோஸ் த லாஜிக்கல். பட் ஒய் யூ காண்ட்? பிகாஸ் யூ லைக் யுவர் ஓல்டர் செல்ஃப், யூ லைக் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ரீல்ஸ் பார்க்குறது, அந்த செல்ஃப் டவுட்டில் இருக்கிறது, அந்த இன்செக்யூராக இருக்கிறது, ஃபெயிலியரு, லோ செல்ஃப் எஸ்டிமி, இதெல்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யுவர் நல்லா இருக்குது, ஃபெமிலியராக இருக்குது, சேஃபாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தினால தான் உங்கள் மைண்டு அதை விட்டு வரவே மாட்டேங்குது. ஒன்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு கரண்ட் செல்ஃபை அன்ஃபெமிலியராகவும் அன்சேஃபாகவும் பார்க்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்னுமே அதே இடத்துல நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா யூ ஆர் ஸோ சேஃப், யூ ஆர் ஸோ ஃபெமிலியர் வித் திஸ். அது உங்களோட தப்பு இல்லை, பட் நீங்கள் அந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ணி அதே ஃபெமிலியர் ஆகிட்டீங்க. தமிழில் ஒரு நல்லா சொல்லுவாங்களே, தெரியாத சாமியோட தெரிஞ்ச பூதம் எவ்வளோ மேல், அதே தான் உங்களுக்கும். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு கட் அவே யுவர் ஓல்டு ஐடென்டிட்டி, தாட் மட்டும் பார்த்தாது, எமோஷனும் கூட வேணும்.
அதுக்கு தான் there is a process called visualization. அண்ட் நிறைய பேருக்கு விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுன்ற ஒரு பேசிக் ஐடியா கூட கிடையாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன், என்னோடய கிளைண்ட்ஸு, அதாவது லீடு வரும், இப்போ எனக்கு விஷுவலைசேஷன் பண்ணதில்லை. நான் விஷுவலைசேஷன் எது பண்ணாலும் என்னோடய மைண்டு வந்து அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. நீ என்னடா சொல்கிற, நீ இதுதான் அதுதான் என்ன போய் எதிர்த்து கேட்குது. டு யூ நோ ஒய்? பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து பண்ணுறீங்க, சர்வைவல் மோட்லேருந்து பண்ணுறீங்க, ஃபியர்லேருந்து பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. எவ்ரி ஃபோர்ஸ் ஆஸ் அன் ஆப்போசிட் ஃபோர்ஸ். யார் சொன்னாலும் தெரியாது. பட் ஃபோர்ஸில் பண்ணக்கூடாது, ரிலாக்ஸேஷனில் பண்ணணும், அசால்ட்டாக பண்ணணும். அது எப்போ பண்ணணும்? உங்கள் பிரெயின் ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும்போது பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும், தூங்கி எழுஞ்ச உடனே பண்ணணும். அப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்போ உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் ஆஃபில் இருக்கும். இது என்ன அப்படி என்னன்னு சொல்லவே சொல்லாது. அந்த விஷுவலைசேஷனில் இன்னொரு பாயிண்ட்டு, ஓவர் அனலைசேஷன் இருக்கவே கூடாது. நான் நெகட்டிவாக ஏதாவது உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வைங்களேன், அதை நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏற்றுப்பீங்க. உங்களை ஒருத்தவங்க பார்த்துட்டு உங்கள் மூஞ்சில் பிம்பிள் இருக்குது, அதால் நீ அசிங்கமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்கள் உட்காந்துட்டு என் மூஞ்சில் பிம்பிள் இருக்கிறனால அசிங்கமாக இருக்கணும். இல்லையே, அப்படிலாம் இல்லையே, வாய்ப்பு இல்லையே, இருக்காது. அனலைஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியா, அப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அக்செப்ட் பண்ணிவிடுவீங்க. அனலைஸ் பண்ண மாட்டீங்க. அதே யாரோ நீங்கள் ஒரு கோலை சேஸ் பண்ணிட்டே போகிறீங்க, யாராவது ஒருத்தவங்க நெகட்டிவ் விஷயம், இதெல்லாம் எங்கடா சக்ஸஸ் ஆக போகுது, ஆமாம் இல்லை, அனலைஸ் பண்ண மாட்டீங்க, ஆமாம் இல்லை சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு அந்த ஐடியாவை சரண்டர் பண்ணிவிடுவீங்க. ஆனால் இதுவே நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னாலும் இல்லை நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் மட்டும் அதை மட்டும் உட்காந்து அனலைஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் கிடையாது ப்ரோ, நான் போய் சக்ஸஸ் ஆகணா ப்ரோ, நான் போய் இதெல்லாம் ப்ரோ, ஆனால் பாஸ்ட்டில் நான் எவ்வளோ ஃபெயிலியர் இருக்கிறேன், இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு அதாவது பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. வாய் அதெல்லாம் பண்ணவே கூடாது. இன்னும் அப்படியே சரண்டர் ஆகிடணும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறீங்க, டாக்டர் வந்துட்டு இதனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாக போய்டும் சொன்ன உடனே அது ஆக்சுவலாக சரியாக போய்டும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் டாக்டர் கொஸ்டின் பண்ண மாட்டீங்க, அனலைஸ் பண்ண மாட்டீங்க, இது ஒர்க் ஆகுமா, எப்படி ஆகுமா, இது ஆகுமா, பார்த்தா சரண்டர் ஆகிடுவீங்க. அதனால க்யூர் ஆகிடும். ஸோ டோன்ட் ஓவர் அனலைஸ், ஜஸ்ட் சரண்டர். கைதியாக மாறிடுங்க. அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கொடு. உன்னால் முடியும், எஸ் என்னால் முடியும், தட்ஸ் இட். ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு விஷுவலைசேஷனே எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா என்னோடய ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் டெய்லியும் நாங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுவோம் 6 PM ப்ராப்பராக. அந்த இடத்துல உங்களோட கோல் ஒரு ஐடியா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போடும். அதை அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் டெய்லியும் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும், அதுவே ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கும். இப்போ கூட கொஞ்சம் ஸ்லாட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இட்ஸ் இன் அ பெய்ட் ப்ரோக்ராம் அண்ட் பெய்ட் கோர்ஸ். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஐடென்டிட்டியாக நீங்கள் மாறணுன்னா, நான் ஒரு நல்ல லைன் கேள்விப்பட்டேன், ஐ திங்க் மார்க் மேன்சன் தான் சொன்னது, தேர் இஸ் நத்திங் டு மேனிஃபெஸ்ட், எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டட். உங்களோட ஃப்யூச்சர் வேர்ஷன் வந்துட்டு ஏற்கனவே இந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா கண்களால் பார்க்க முடியாது, பட் ஆஸ் அ ஃப்ரீக்வன்சியாக, பட் ஆஸ் அ வேவ்ஸாக இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வித்தின் திஸ் குவாண்டம் ஃபீல்ட். எப்படி பாருங்கள், நான் இப்போ இருக்கிற இடத்துலையே ரேடியோ வேவ்ஸ் இருக்குது, வைஃபை இருக்குது, அந்த சேனல் வேவ்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் வேவ், எல்லா வேவ்ஸுமே இருக்குது. ஒன்ஸ் என்னோடய ஃபோன் எடுத்து ஒய்ஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணால் டக்குன்னு இங்கே இருக்கிற வேவ்ஸ் அந்த ஒய்ஃபை வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். பட் அந்த வேவ்ஸ் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகினு தான் இருக்குது, அதனால தான் டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. அதேமாரி தான் உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷனும் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு கூட நீங்கள் அட்டாச் ஆகும்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு திங்க் அண்ட் அ ஃப்யூச்சர் தாட். உங்கள் மண்டை மேலே அந்த ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வைங்க, ஒரு ஸ்ட்ரிங்கு, 2 ஸ்ட்ரிங்கு, 3 ஸ்ட்ரிங்கு, இந்தமாரி ஒரு 1000 கணக்கான ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, எந்த தாட்டை திங்க் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கு கூட போய் அட்டாச் ஆவீங்க. அந்த ஸ்ட்ரிங்கு எங்கெங்கேயோ போய் ஒரு ஃப்யூச்சர் வெர்ஷன் கூட போய் அட்டாச் ஆகும். எவ்வளோ ஸ்ட்ரிங் இருக்குது, பட் எந்த ஸ்ட்ரிங்கை யூ ஆர் சூஸிங், வாட் தாட் ஆர் யூ திங்கிங், என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க, என்ன எமோஷனில் இருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போகுதுனாலோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்டக்காக இருக்கிறீங்கனாலோ, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிங்க ஏதாவது இருந்தாலும் அந்த விஷயத்தை பார்க்காதீங்க, எக்ஸ்டர்னலான ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க. ஜஸ்ட் லுக் இன்டர்னல். நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டை நீங்கள் பாருங்கள். எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்க சொன்ன ஒரு விஷயம், என்னால் ஒரு டிசிஷனே எடுக்க முடியல, எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஃபெயிலியராக தான் ஆகுது, பயமாகவே இருக்குது, டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா. அந்த டிசிஷனை தான் மாற்ற ட்ரை பண்ணாங்க, பட் ஒரு எஃபெக்டால் மாற்ற முடியாது. அந்த டிசிஷனை ஏன் எடுக்க முடியலன்னா, பிகாஸ் நீங்கள் டிசிஷனை ஃபியர்லேருந்து எடுக்கிறீங்க.
ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃபியர். அப்படி ஃபியர்லேருந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இந்த டிசிஷன் எடுத்தால் அது அங்கே ஃபெயில் ஆகிடும், அது அங்கே ஃபெயில் ஆகிடும், அது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு இருக்கும்போது எந்த டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும்? ஏன்னா எல்லாமே ஃபியரில் பார்க்குறீங்க, ஃபியரில் பார்க்க எல்லாமே ஃபெயிலியராக தான் தெரியுது. அந்த கான்ஷியஸ் லெவலில் எடுத்து பாருங்கள். ஸ்டார்டிங் மேலே பீஸ்லேருந்து இங்கே கீழே ஃபியர் வரைக்கும் ஃபியர்லேயே பார்க்குறீங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கிற ரியாலிட்டி மட்டும் தான் தெரியும், இங்கே மேலே இருக்கிற ரியாலிட்டி உங்களுக்கு தெரியவே தெரியாது. நல்ல டிசிஷன் எடுக்கணும், அந்த டிசிஷன் நீங்கள் லவ்லேருந்து எடுத்து பாருங்கள், எக்ஸைட்மெண்ட்டில் எடுத்து பாருங்கள், கான்ஃபிடென்ட்ல எடுத்து பாருங்கள். இந்த டிசிஷன் எடுத்தால் இந்தமாரி சக்ஸஸ் ஆகும், அந்த டிசிஷன் எடுத்தால் அத்தனை பீப்புள் ஹெல்ப் பண்ணலாம், அந்த டிசிஷன் எடுத்தால் இவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு பண்ணலான்னு ஒரு மோட்டிவேஷனே வரும். ஸோ நீங்கள் மாற்ற வேண்டியது காலை இல்லை கண்ணை, மாற்ற வேண்டியது எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இல்லை இன்டர்னல் வேர்ல்டு. இப்போ ஒரு புது ஐடென்டிட்டிக்கான ஒரு புது தாட்டு, புது எமோஷனு எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு அதை சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கு உங்களோட அட்டென்ஷனை புது வேர்ஷனில் அதிகமாக கொடுக்கணும். பிகாஸ் வேர் எவர் த அட்டென்ஷன் கோஸ் த எனர்ஜி ஃப்ளோஸ். ஐ திங்க் ஒரு கிளைண்ட் தான் டவுட் கேட்டார், ப்ரோ ஒரு நெகட்டிவான தாட்டை நான் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுதான் எனக்கு நினச்சினே இருக்கேன். நல்லா பாருங்கள், நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையே நினச்சின்னு இருக்கீங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதை நினைக்கவும் நினைக்காதீங்க, அது இருக்கவும் நினைக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் லெட் இட் பி. விட்டுட்டு கான்ஷியஸாக இந்த இடத்துல தான் அந்த கான்ஷியஸ் மைண்டோட பவர் யூஸ் பண்ணணும். கான்ஷியஸாக எடுத்து இதில் தான் என்னோடய அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு அந்த தாட்டுக்கும் அந்த எமோஷனுக்கும் அதிக அட்டென்ஷன் கொடுங்க. எப்பப்போல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் அந்த ஐடென்டிட்டிக்கான தாட்டை வந்துட்டு திங்க் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த எமோஷனை உட்காந்து ஃபீல் பண்ணுங்கள், அனுபவிங்க, உள்ளே இருங்க. நீங்கள் திங்க் பண்ணுற டைம் ஃபுல்லாகவே அந்த நியூ வெர்ஷனுக்கான விஷயத்துக்கு மட்டும் தான் போயிட்டே இருக்கணும். அந்த எமோஷன் தாட் எல்லாம் போய்கிட்டே இருக்கணும். நான் ஏன் இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, அதை பண்ணி முடிச்சிங்கன்னா மிச்சம் எல்லாமே ஈஸியாகிடும். அதை பண்ணாத வரைக்கும் எல்லாமே நீ கல் தூக்கிட்டு மேலே போகிற மாதிரி தான். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார் நினைக்கிறேன், இஃப் ஐ ஹேவ் 5 hours டு கட் டவுன் அ ட்ரீ, ஐ ஸ்பெண்ட் மை ஃபர்ஸ்ட் 4 hours டு ஷார்ப் ஆன் த ஆக்ஸ். அந்த 4 மணி நேரத்தை கோடை சீவிட்டார் வைங்களேன், மரத்தை சரசரன்னு வெட்டிடலாம். உங்கள் ஐடென்டிட்டி அதேமாதிரி டெவலப் பண்ணிட்டீங்கன்னா மற்ற விஷயம் எல்லாமே படப்படப்படன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, பட் தேர் இஸ் நோ இன்செக்யூரிட்டி, நோ ஃபியர், நோ டவுட், எனிதிங். அப்படியே ஒரு ஸ்மூத்தான ரோட்டில் போகிற மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் சம்மரைஸாக ஈஸியாக முடிச்சிடுறேன். In order to shift your identity, you just have to choose the thought and emotion and give so much attention to it and make it so much easier. Do visualization. And if you don't know how to do a visualization, come and join my program. That's it. உங்கள் புது ஐடென்டிட்டி நீங்கள் டெவலப் பண்ணும்போது அது கன்ஃபார்ம் உங்கள் பழைய ஐடென்டிட்டிக்கு பிடிக்காது. அது எப்படி உங்களுக்கு கீழே இழுத்து விட தான் பிளான் பண்ணும். ஸோ யூ ஹேவ் டு பி ஸோ கேர்ஃபுல். அது எந்தெந்த வகையிலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் வேஸ்ட்டு, உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது, நீ பாஸ்ட்டில் எவ்வளோ தடவை ஃபெயில் ஆகிருக்க, இதெல்லாம் உனக்கு வருமா, எத்தனை தடவை ஃபெயில் ஆகும், நான் மறுபடியும் பழைய இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். பட் எவ்வளோ அந்த தாட்ஸுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்து அதை லிசன் பண்ணுறீங்களோ, ஓஹோ ஆமாவா அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், அவனை மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். அண்ட் இன்னும் ஒரு சூப்பரான ட்ரிக்கு அந்த ஓல்டர் செல்ஃப் ப்ளே பண்ணுறது என்னென்னா, இட் ஆல்வேஸ் கவுண்ட்ஸ் ஆன் அ ஃபெயிலியர் ரதர் தென் த வின்ஸ். உங்களோட ஃபெயிலியரும் சக்ஸஸும் எப்போதுமே மறைஞ்சு போகாது, அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு மெமரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். நான் சொன்ன மாரி நீங்கள் 4 நாளைக்கு நல்லா ஒரு ஃப்யூச்சர் வெர்ஷனில் நல்லா டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது 4ஆவது நாளில் இது வரைக்கும் நீங்கள் ஃபெயிலியரான விஷயத்தை மட்டுமே அடிக்கடி நினச்சினே இருப்பீங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ஓல்டர் செல்ஃப் வந்து எடுத்து காமிச்சினே இருக்கும், இதில் ஃபெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஃபெயிலே இருக்கும்போது அப்படியே குவிட் பண்ணிடுவீங்க, என்னடா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு. பட் விஷயம், நீங்கள் பாஸ்ட்டில் எவ்வளோ தடவை ஜெயிச்சிருப்பீங்க, பட் அதை நீங்கள் என்றைக்குமே ரீப்ளே பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அது சில வின் வந்து உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனாலே இதெல்லாம் ஒரு வின்னான யோசிப்பீங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி வின் இஸ் அ வின். ஓல்டு செல்ஃப் வந்துட்டு உங்களை ஃபெயிலியர் மூலிமா இதெல்லாம் ஒர்க் ஆகாது, வேஸ்ட் அப்படின்ட்டு கீழே போக வைக்கும். பட் ஒரு புது செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணால், யூ ஹேவ் டு ரீப்ளே த வின் அகெயின் அண்ட் அகெயின். இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த ஓல்டர் செல்ஃபை நீங்கள் முந்திக்கிட்டு போகணும். நான் எப்படி இதெல்லாம் பாருங்கள், அந்த கோர் எதுன்னா அட்டென்ஷன். நான் எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறேன் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஐ எம் கிவிங் அட்டென்ஷன் டு மை நியூவர் செல்ஃப், த வின்ஸ், த விக்ட்ரிஸ். ஓகே, ஐ திங்க் நான் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது, யூ ஆர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் யூ கேன் சூஸ் வாட் எவர் ஐடென்டிட்டி யூ வாண்ட். அண்ட் யூ ஆர் அடிக்டட் டு யுவர் ஓல்டர் செல்ஃப். அண்ட் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் ரொம்பவே அடிக்டாக இருக்கீங்க, அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அண்ட் உங்கள் மண்டையில் அடுத்த ஸ்டிங்கு ஓடுது, அந்த தாட்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிடணும்.
ஏதாவது ஒன்றுத்தில் அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்துனே இருக்கணும். அட்டென்ஷன் கொடுத்துனே இருந்தாலும் உங்கள் ஓல்டர் செல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு கீழே இறக்கி விட ட்ரை பண்ணும். அந்த இடத்துல யூ ஹாவ் டு ரீப்ளே யுவர் வின்ஸ். தட்ஸ் இட். இது வரைக்கும் புரிஞ்சிருந்தா சரி தான். கரெக்டாக அந்த பரோட்டா வட்டா.